அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேரம் போடுற செய்தி அது வேறையாவே அப்லோட் ஆகும். காலை நேர செய்தியை பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. பல முக்கியமான தகவல்கள் இன்றைக்கும் இருக்குது. அதே போல் சபஹா சாலிம் பகுதிகளில் அதிரடியான சோதனை. பலதியா 37 இடங்களுக்கு சீல் வைப்பு. அதே போல் அபார்ட்மெண்ட்களுக்கு மின்சாரம் துண்டிப்பு. தொழிலாளர்கள் திண்டாட்டத்தில். பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வெளியேறிய நிர்கதியான நிலை. மஹபூலா, மங்காஃப், ஃபர்வானியா, ஹைதான், சிலிப் ஷோக், ஹவாலி இன்க்ளூடிங் இந்த பகுதிகளுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் வரப்போகுது. அதிகாரிகள் எவ்வளவு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் விதிமீறல்களின் எண்ணிக்கை குறையவில்லை. மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் குவைத்திகளின் அட்டகாசம். டாக்ஸி ஓட்டுநர் சிலர் செய்யும் மிக மோசமான செயல். மஸ்ரி ஒருவரின் செயலை வீடியோ எடுத்த ஒரு சகோதரி. டாக்ஸிகளில் பயணம் செய்யக்கூடிய அது ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் இருக்குது. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி 2 காட்சிகள் இன்றைக்கி எனக்கு சமூக வலைத்தளங்களில் கிடைச்சிச்சு. அதில் முதல் காட்சி மனதுக்கு ரொம்பவும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காட்சியாக இருந்தது. இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். வீதியில் தொழுறது சட்டப்படி குற்றம். ஏன்னா அதனால தான் அடிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அப்படியா? வீதியில் தொழக்கூடாது. இந்தியாவில் இது எங்கே தெரியுமா? மாஸ்கோ, ரஷ்யா கேபிட்டல் மாஸ்கோவில். மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான். பாருங்க, மாஸ்கோ ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினுடைய நாட்டில். அந்த நாட்டில் கூட நிம்மதியாக தான் இருக்கிறாங்க மக்கள், ரஷ்யாவில் கூட. ஆனால் நம்ம நாடுகளில் தான் இன்னைக்கு வரைக்கும் வேற்றுமையும் பாகுபாடும் அதிகரித்து வருது. வேதனையான விடயம். 37 அரசாங்க நிலங்களை ஆக்கிரமித்த குற்றத்துக்காக வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டுள்ளது. சபஹா சாலிம் பகுதிகளில் முபாரக் கபீர் கவர்னரேட் முனிசிபாலிட்டி அதிரடியான சோதனை. பல பகுதிகள், வியாபார தலங்கள், கடைகள், இது போன்ற பல இடங்களில் சோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. ஒரே ஒரு பிரச்சனை, மங்காஃபில் நடந்த சம்பவம். ஆனால் இன்னைக்கு எந்த அளவு பாரதூரமாக மாறி இருக்கின்றதை பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்குது. இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், கடைகள், மத்தாம்கள், அனைத்து பகுதிகளிலையுமே சோதனை. அப்பார்ட்மெண்ட்கள், பில்டிங்கள் இருந்தால் பில்டிங்களில் இருக்கக்கூடிய மத்தாம்களையும் சோதனை பண்ணுறாங்க. உணவு தயாரிக்கக்கூடிய இடங்கள் அனைத்திலுமே சோதனை. அதிரடியாக சீல் வைப்பு. இனிமே கஷ்டம்தான், கவனமாக தான் இருக்கணும். ஒரு எகிப்திய நாட்டவர், மஸ்ரி டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர், ஒரு இலங்கை பெண்மணி வண்டியில் ஏறி இருக்கிறாங்க. டாக்ஸியில் ஏறும்போது அவங்களுடைய பாபா கால் பண்ணியிருக்கிறார். ருத்தூபான்றதால வெளியில் நீ டாக்ஸியில் போ அப்படின்னு சொல்லி அவர் கால் பண்ணி பேசும்போது இந்த டாக்ஸி ஓட்டுநர் கேட்டுட்ருக்கிறாரு. சரி, நீ வா, 2 தினார் நான் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு நீ டாக்ஸியில் போகணும். இவங்க டாக்ஸிக்காரன்ட்டு சொல்லிட்டு நில்லுங்க வாரேன்னு ஹவாலியிலேருந்து மெதன் ஹவாலிக்கு போகிறது, பெய்ரூத் ஸ்ட்ரீட்லேருந்து. அப்போது இவங்க சொல்லியிருக்காங்க, சரி நில்லுங்க வாரேன் அப்படின்னு போய் பணத்தை வாங்கிட்டு வந்ததுமே கொடு 2 தினார் அப்படின்னு அந்த டாக்ஸி ஓட்டுநர் கேட்டிருக்காரு. இல்லையே, 1 தினார் தான் மெதன் ஹவாலிக்கு போகிறதுக்கு, நான் வேணா 1.5 தினார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்ஸி ஓட்டுநர் என்ன பண்ணார்னா, இந்த வீடியோ main road ودي صبر يقدر يصبر 1 minute ايه اقدر اوكي ودي main road انا ما يبي داخل روح اوكي لا جلال انت نفر تشوف لازم كلام الحين انا كلام هذا ماما انت شنو خلاص كسوي كنسل انت لايسنس بعد انت شنو فكر لو ودي مين رود انا
Abi inta dinar ruba dinar galas sa. Langsung good sister sorry. Okay. Abi ya wadi main road. Langsung da dokal wadi sera. Ma abi wadi main road. Aku ma abi sawi mushkila. உடனே உள் ரோட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காரு, இருட்டுக்குள்ள. இப்போ நீங்களே பார்க்கலாம், இப்போ சாதாரணமாக குவைத்தில் இந்த மாதிரி இருள் சூழ்ந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்குதா? அது கொஞ்சம் தான் இருக்குது, உள் ரோடுகளுக்குள்ளே தான் இருக்குது இந்த மாதிரி இடம். இந்த மாதிரி இருள் சூழ்ந்த இடத்துக்குள்ள உள் ரோட்டுக்குள்ளால எடுத்துட்டு போயிருக்கிறாரு. எது வர தினார கொடுக்கலன்றதுக்காக. ஐயோ எலா இந்த dinar nus. Okay. Martani la sawi ayat. روح اتكل على الله خلاص. شنو كلاس انت غلط صح؟ روح ليش رو ليش انت سوي غلط صح؟ روح اوكي انا سوي فيديو هنا صبر شويه انا سوي فيسبوك هيك انت اوكي ديل بارت اوكي هذا டாக்ஸி. டாக்ஸி ஓட்டுநர்கள் சிலர் வந்து இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனம் காடத்தனமான செயல்கள் செய்தால் அவங்களால முடியும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க. ஒன்று வீடியோ எடுக்கிறது அவங்க செய்கிற செயலை. அடுத்ததாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்ஸியில் எப்போவுமே பின்னுக்கு இந்த மாதிரி ஒரு லேபிள் இருக்கும். அதனால தான் எப்போவுமே சொல்கிறது லீகலான டாக்ஸியில் பயணிங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லீகலான டாக்ஸி எல்லாத்துலேயுமே ஓட்டுநர் யார், அவருடைய டிரைவிங் லைசன்ஸ், வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக எழுதி பின்னால் லேபிள் ஒட்டி இருக்கும், கட்டாயம் ஒட்டி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் டாக்ஸியில் ஏறும்போது, இப்போ டாக்ஸின்றது இப்போ நான் அவங்கள வந்து மொத்தமாகவே தவறாக சுட்டி காட்டலை. ஒருவேளை நீங்கள் டாக்ஸியில் ஏறும்போது ஒரு பார்சலை நீங்கள் மறந்து விட்டுட்டீங்க. டாக்ஸின்றது அவங்க பல பக்கமும் போவாங்க, பல கஸ்டமர்களை ஏற்றுவாங்க. ஒருவேளை பின்னுக்கு என்ன இருக்குன்றது கூட அவங்க செக் பண்ணாத நேரத்தில் இன்னொரு ஹையர் ஏற்றும் போது அந்த நேரத்தில் வரக்கூடிய பயணி அந்த பார்சலை எடுத்துகிட்டு ஆள் மாறிடலாம். அப்படி இருக்கும்போது டாக்ஸி ஓட்டுநரை குற்றம் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஒரு டாக்ஸியில் ஏறுறீங்கன்னா நிச்சயமாக அந்த டாக்ஸி ஒன்று நீங்கள் வந்து அந்த டாக்ஸி நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளணும், இல்லையா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளணும். இது வந்து எல்லாத்துக்குமே உதவும். சில நேரங்களில் கெட்டதாகவும் நடக்கலாம், நல்லதாகவும் நடக்கலாம். அதனால் எப்போவுமே டாக்ஸிகளில் ஏறும்போது பின்னாடி அந்த லேபிள் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அதை ஃபோட்டோ அடித்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் போயிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேன்னா அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிவிடுங்க. இல்லை ஒரு வேளை ஏதாவது அசௌகரியம் நடந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அதே மாதிரி யார் என்ன சில்மிசம் பண்ணினாலும், இப்போ தான் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஒரே ஒரு வீடியோ சிங்கிள் வீடியோவை தட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த சகோதரி அதை தான் சொன்னாங்க, நிறைய தடவை நான் அவங்க வீடியோ பார்த்துருக்குறேன். நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு விடயம் என்ன பிரச்சனையா, நம்மளுக்கு இந்த நாட்டில் ஆதாரம் தான் தேவை, வீடியோன்னு எடுத்துக்கோங்க. அந்த நீங்கள் சொன்னது அந்த மனத்தில் இருந்ததால் அந்த தைரியத்தை வரவழைச்சி தான் நான் வீடியோ எடுத்து சத்தம் போட்டதுக்கு அப்புறமா தான் அவர் மெயின் ரோட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார், இல்லாட்டி உள் ரோட்டுக்குள்ளே தான் கொண்டு போனார். ஏன் அறதினார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக. இந்த மாதிரி சில காடையர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, கவனம். அதே போல் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், உண்மையிலேயே நம்மளுடைய நிலைமை ரொம்பவும் மோசமான நிலைமை, அவல நிலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிய நாட்டவர், ஒரு தொழிலாளர், மத்தாமில் வேலை செய்கிறவர். அவருக்கு ஒரு ஃபோன் வருது, ஆன்சர் பண்ணி பேசினா தாய் நாட்டில் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வருது. ஒரு செகண்ட் அப்படியோ அவர் ஆடி போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா மற்ற சகோதரர் ஒருவர் அவரை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்கிறாரு. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய நிலை இதுதான். கடல் கடந்து நாம் இந்த நாட்டுக்கு வந்தால் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் குடும்பங்களோட எதையுமே நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியாது, டெலிஃபோனை தவிர. ஒரு அவசரத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னா கூட 5 ஹவர் போகும், 6 ஹவர் போகும். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நிலை இதுதான். மிகவும் ஒரு அவலமான நிலை. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான சுபீட்சமான வாழ்வை கொடுக்கட்டும். அடுத்ததாக குவைட்டில் வீதிகளில் நடமாடக்கூடியவங்க இப்போதைக்கு வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே நடமாடிக்கோங்க. வாகன ஓட்டுநர்களும் அதே மாதிரி தான். ஏன்னா எவ்வளவு பெரிய சட்டம் கொண்டு வந்தாலும், எவ்வளவு கடுமையான சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த இளைஞர்களை திருத்துறதுன்றது ஓடுற தண்ணியில் எழுதி விட்ட மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், வண்டியை அடித்து நேற்று நடந்த சம்பவம் நான் இன்னைக்கு காலையில் நியூஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 மாதம் ஜெயில் தண்டனை, வாகனத்தையும் வந்து சுக்குநூறாக உடைக்கிறதுக்குரிய சட்டத்தை வெளியிட்டுட்டாங்க ஒரு வண்டிக்கு. ஓட்டுநர் 2 மாதம் ஜெயிலையும் போட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் செய்தியில் பார்த்துருப்பீங்க. இதோ மறுபடியும் ஒரு சம்பவம். இவங்களையெல்லாம் திருத்த முடியாது. இவங்கெல்லாம் திருந்துறணுன்னா சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படணும். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கவனமாக இருங்க, ரோடால் நடந்து போகிறவங்க, வண்டி ஓட்டுநர்கள். திடீரென உயிரிழந்த விமானி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
கைரோவில் இருந்து தாயிஃப் நோக்கி பயணித்த விமானத்தின் விமானி உயிரிழந்துள்ளார். أود أن أعتذر لكم عن تغيير مسار الرحلة إلى مطار الملك عبد العزيز بجدة، وذلك لوفاة أخي وصديقي قائد الطائرة كابتن حسن. وقال تعالى: وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري. أود أن أعتذر لكم. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ரஹ்மா. அதே போல எல்லாம் வல்ல இறைவன் உலகவாழ் அனைத்து பயணிகளையும் பாதுகாக்கட்டும். எத்தனையோ கனவுகளை சுமந்து, எத்தனையோ லட்சியங்களை சுமந்து இந்த விமானங்களில் பயணம் செய்யும் ஒவ்வொருவரையும் எல்லாம் வல்ல இறைவன் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர்களுடைய பயணங்களை சிறப்பாக்கி வைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஏன்னா இந்த விமான பயணம் என்றது உண்மையிலேயே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை சேரும் வரைக்கும் எல்லாமே இறைவன் கையில். அனைவருக்குமே ஃபி அமானில்லா, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும். ஜிலிப்ஷோக், ஹைதான், ஃபர்வானியா, ராபியா, ஹைதான், அல்ஃபிர்தௌஸ், சபஹல் நாசர் இந்த மாதிரியான பல பகுதிகளில் அதிரடி சோதனைகள் விரைவில். தற்போது பினைதல்கார் பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டு பல அப்பார்ட்மெண்ட்கள் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில், பல அப்பார்ட்மெண்ட்களில் இருந்த குடியிருப்பாளர்களை வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்று தொழிலாளர்கள் தூங்கக்கூட இடமில்லாமல் நடு ரோட்டில். See, this is Binedalgar. Here is a Continental Hotel next to that. This all belongings which people they have thrown out from their apartment and you can see here almost 2,000 people almost. Here some people and many have slept on terrace. They have cut their electricity and they just try to sleep outside. You can see, and even this side also you can see. And this is, I'm just showing you one building people only. There is almost 4-5 buildings has been done breakdown like this, and ஒவ்வொரு பகுதிகளிலையுமே தொடர் சோதனைகள் விரைவில் வரலாம். அதே போல அனைத்து பகுதிகள் கைதான், மஹபூலா, ஜிலிப்ஷோக் இன்னும் சில பகுதிகளில் தொடர்ந்துமே சோதனை வரும் அபாயம். அதுக்கான காரணம் என்ன? இப்போ வரக்கூடிய வீடியோ பாருங்க. هذا بعد موقع ثاني. شوفوا الفرش والغنفات والزيل والبلاوي. تعال شوف هني البلاوي. طلعت الحين وينكم من اول لما انا كنت احذر واتكلم واصل رسالة حد مسؤولي ما حد كان رد علي، ولكن شوف هذه نتيجتها الحين. وانا اقول لك مو بس مهبوله ولا منقفه، جميع مناطق الكويت. تعالوا خلي حد مسؤولي يطلع معي وانا اوريه التجاوزات. اللي حاط له منجره، اللي حاط له حداد، اللي حاط له مخزن اصباغ، واللي حاط له ورشه تنجيد، كل شيء موجودين. وايام احمد منفوحي رحت له على موضوع السراديب ما كان يرد علي. يوم صارت حريجه بسرداب ولا شيء راح طلع سوى سكر السراديب، عطاه له 3 اشهر. وهذا كان رد مثل ما هو، ما حد شال شيء. ولكن عندي التجاوزات، هذا السلاسل اللي حاطين له كل واحد محوط له حاجز. العمارات ترى كلها اللي مخالفه، ما في مكان مو مخالف. هذا الموقع الثاني السيارات اللي كانت هني والحاويات اللي فيها درامات اللي صار لها 5 سنوات ظليت وراهم. شوف الحين شالوهم، شوف جو البلديه شالوهم. اللي كانوا التناكر هني والسيارات البلديه والحاويتين اللي كانوا هناك تتذكرونها المكان هذا، واللي كانت كلها سيارات تجاوزات الحين جو شالوها. بعد شنو؟ ايش عقبه؟ ايش عقبه؟ من اول ليش ما تردون؟ يعني الا نظل وراكم نصور يلا تفهمون بعدين ولا شنو؟ عموما شالوا السيارات اللي هني اللي فيها بلاوي، تتذكرون؟ هني طبعا الشركات عمارات هذه كلها شركات كلها عامة بخصوص السيارات كاهم على حطتهم كلهم مسطروهم، 3/4 مهملين كاهم
3/4. بس اكو واحد ما يقدر يشيلهم، هو مسؤول المنطقه هذا. كنت اقول اسمه الموقع الرابع. شوفوا دليل التجاوزات اللي بالشقق، اللي الناس قاعده فوق السطح، اللي تحت الدرج، وغيره. هاكم شوفوا، هذا كنا نحذر منه بس ماكو. يدورون مصالحهم تجاريه بعض المسؤولين. شوفوا خل اوريكم. شوفوا الحاويات انترست، اتاك ما اتاك، بلاوي. هاكم شوفوا. هاي شوف وزير الداخليه، العمارات كلها موليه ترى، كن بعلمك كل العمارات موليه. شوف طالع، هذا شارع واحد بعد ما كملت. هذا التصوير ترى كله شارع واحد. هاك شوفوا طبعا كل شقه مقطعين بارتيشن 6000. தொடர்ந்தும் பிரச்சனை. அடுத்ததா இன்னொரு வீடியோ, இஸ்பீலியா பகுதிகள், ஜிலிப் ஷோக்கு ஆப்போசைட் இஸ்பீலியா பகுதிகளையும் ஒருத்தர் டார்கெட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு. தயவு செய்து நல்லாவே பாருங்கள் ஒவ்வொரு பகுதிகள். இந்த பகுதிகள் உங்களுக்கு தெரிந்த பகுதிகளாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு தான் வீடியோக்களோட போடுறது. தயவு செய்து பாருங்கள். كلها قاعد تنبني نظام شقق، تقطيعات، تقسيمات. ما ادري البلديه شلون قاعد تراقب، ترخص، ماني عارف. يعني كل بيت فيه 7 شقق 8 و هذه كلها البيوت. هذا الشارع بالكامل زين تحول الى استثماري. لا حول ولا قوة الا بالله. هذه اشبيليا طبعا. هذه القصايم كلها للايجارات، شقق. طبعا هذه الباصات ما ادري هل هي زوبية. وهذه الشقق فيها تقطيعات، يعني كل شقة فيها 3 عوائل. تخيلوا يعني 3 عوائل كل شقة، وتقطيع عن طريق جبسن بور طبعا، وهذا خطر. واليوم احترقت عمارة في المنقف بنفس السبب. مو بس الأماكن الاستثمارية والتجارية، لا حتى السكن الخاص. هذه إشبيلية طبعا. و قطعة واحد طبعا. هذه سيارات. السلام عليكم. அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க அலர்ட் ஆகிக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்ன நிலைமை வரப்போகுதுன்னு தெரியலை இதுக்கு பிறகு தொழிலாளர்களுக்கு. அதே மாதிரி வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் முனிசிபாலிட்டி வண்டியே ஓப்பன் பிளேஸில் கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க. இவங்களே இந்த மாதிரி பண்ணினா هذا البلدية شوف وين قط جبال. شوف وين قط جبال. شوف 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 هذا البلدية. شوف هذا نفسه. يلا يلا خلص يا பாருங்க, முனிசிபாலிட்டி குப்பைகள் எங்கேயாவது யாராவது கொட்டினா கைது பண்ணுறது அவங்க, ஃபைன் போடுறது அவங்க ஆளுங்களை இந்த மாதிரி தவறு பண்ணினா என்ன நிலைமை இது பாருங்க. ஓப்பன் பிளேஸில் கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க, அன்லோட் பண்ணுறாங்க குடியிருப்பு பகுதிகளில். இதுதான் தற்போதைய குவைத்தின் நிலைமை. குவைத்தில் அதிகரித்து வரும் வெப்பம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, பூனைகள், பறவைகள், நாய்கள், குருவிகள் எல்லாத்துக்குமே இதே நிலை தான். வெப்பத்துடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுல்தான் சென்டரில் எல்லா கதவுகளுக்கும் முன்னால் தற்போது தஞ்சமடைந்து வருகின்றது பல பூனைகள். காரணம் வெப்பத்துடைய தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. تجمع القطر عند مركز سلطان شرق فيش كثرهم ما شاء الله. يبون البراد عند الباب، لكن قاعدين هنا. ما
ناخذ استراحة محارب. والله ايش كثرهم، والله ما شاء الله اللي يبي قطط. هذه ضايعة مسكينة، هذه الصغيرة هذه قاعد تدور امها. جماعة عندي الحين اشتري لكم تونة. حاضر الحين راح اشتري لكم اعطيكم. அன்றைய தினம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பலருமே சொல்லியிருந்தீங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க தண்ணியா நாங்கள் வெளியில் சும்மா ஏதாவது குப்பைகளில் கொஞ்சம் சாப்பாடை கொண்டு போய் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வச்சாலும் மிஞ்சிற சாப்பாடை குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வச்சதுக்கு எங்கள் பாபா வந்து திட்டினார் அப்படின்னு. சில நேரங்களில் இந்த மாதிரி விடயங்களை கேட்கும் போதே வேதனையாக இருக்குது. குப்பையில் போடு, ஆனால் அதை வந்து பூனைக்கோ குருவிக்கோ பறவைக்கோ வைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய மனித ஜென்மங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். பல உணவுகள் வந்து இன்றைக்குமே குப்பைகளில் தான் போகுது. பல 1000 டன் உணவுகள். அந்த உணவு இல்லாமல் இன்றைக்கி மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் படும் கஷ்டம் அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் படைத்த ரபில் ஆலமீனே எல்லாத்துக்கும் போதுமானவன். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்வரும் காலங்களில் இந்த அப்பார்ட்மெண்ட் பிரச்சனை எந்த அளவு இன்னும் பெரிய சிக்கல்களை கொண்டு வரப்போகுதுன்னு தெரியலை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.